எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எல்லாம் சொல்லுவோம், கரங்களை உயர்த்தி. ஆண்டவரே சுதரம் கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை ஆண்டவரே கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே. ஹல்லேலூயா. இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஆமென். சுதரம் சுதரம் இந்த அதிகாலை நேரத்திலும் ஆண்டவரே சுதரம் உடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்க உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் ஆண்டவரே கலிகூற நீங்க கொடுக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். எனவே தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி ஒரு பாடலை பாடுவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவேன். எல்லா காரங்களை தட்டி உற்சாகமாய் நான் பாடுவோம். ஆமே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவேன், நான் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் கரங்களை உயர்த்தி. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம், இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய், புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீ ஊற்றினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீ ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றி. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை. ஒவ்வொருவரும் சொல்லுவோம் ஆமென். ஆண்டவருக்கு நன்றிகளை, ஆமென். ஹல்லே. நன்மைகளை செய்த தேவனுக்கு நன்றி செய்தி. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தி. நன்றி பலிபீடம், நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், செய்த நன்மை
அவர் செய்த நன்மைகள் ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன், நான் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, ஆமே நன்மை செய்திரே. தகப்பனே, நன்மைகள் செய்த தேவனுக்கு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா எல்லாம் சொல்லுவோம். நன்றி 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 அப்பா, ஹல்லேலூயா. நமக்கு நன்மைகள் செய்த தேவன், ஹல்லேலூயா. ஓ சுதரம், அவர் மகிமை நிறைந்த தேவன், அவர் மாட்சிமையுள்ள தேவன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாம் சொல்லுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை நாங்கள் மகிழ்வுடன் தொழுது கொள்ளுகிறோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, உன்னத தேவன் அவர், ஞானம் நிறைந்தவர். சொல்லுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே, முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுவே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. இருக்கிற இடத்துல கரங்களை அசைத்து ஆமென் ஆமென். நம்முடைய தேவன் மகிமை நிறைந்த தேவன், அவர் மகிமையான காரியங்களை செய்கிற தேவன். அவருடைய மகிமை இறங்கி வருவதாக. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன். பரிசுத்த தேவன் நீரே, சொல்லுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். அவர் ஒருவரே பரிசுத்தமுள்ள தேவன், பாதம் பணிந்திடுவோம். கழுவியை நிறுத்தினீரே, நிறுத்தினீரே. சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். எங்கள் ஒளி நிறைவே, ஒளி நிறைவே, அருள் நிறைவே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, உயர்ந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம். உயர்ந்தவரே, உயர்ந்தவரே, ஒரே கதலமான ஷதரபா. ஆமென். கனமகிமை செலுத்தியே, கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம்
நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே என்றும் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கன மகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கன மகிமை செலுத்தியே எல்லாம் ஆமென். கன மகிமை அவருக்கே செலுத்துவோம். ஹல்லேலூயா. உயர்ந்தவரே சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை போல உயர்ந்தவர் வேறு யாரும் அல்ல. ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அவரை போல நல்லவர் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அந்த நாமம் மேலான நாமம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாமத்துல ஓ சுதரம் ஹல்லேலூயா. வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லாருடைய முழங்கால்கள் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலான அதிகாரமுள்ள நாமம், வல்லமையுள்ள நாமம் அந்த இயேசு நாமம். ஹல்லேலூயா. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசுவே இயேசுவே உம் நாமமே மேலானதே மேலான. கரங்களை உயர்த்தி அந்த நாமத்தை உயர்த்தி இயேசுவே ஒரிகதனமா உம் நாமமே மேலானதே மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் பாவம் போக்கும் பரிசுத்த நாமம். சொல்லுவோம். பாவம் போக்கும் பரிசுத்த நாமமீதே, சாபம் மாற்றும் சர்வ வல்ல நாமமீதே. பாவம் போக்கும் பரிசுத்த நாமமீதே, சாபம் மாற்றும் சர்வ வல்ல நாமமீதே. எனக்காக சிலுவையில் ஜீவன் தந்த நாமம், எனக்காக சிலுவையில் மரித்த நாமம், உயிர்த்தெழுந்த நாமம் இயேசு நாமம். அந்த நாமத்தை உயர்த்துவோம். எனக்காக சிலுவையில் ஜீவன் தந்த நாமமே இயேசுவே உம் நாமமே மேலானதே மேலானதே. இயேசுவே
நாமம் எல்லா நாமத்திலும் மேலானது. ஹல்லேலூயா. அவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில இணைந்து அவருடைய நாமத்தை தொழுது கொண்ட உங்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ரட்சிக்கிறார். உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு சகையனுடைய வீட்டுக்கு தேடி வந்த ரட்சிப்பு உங்கள் வீட்டுக்கு மறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாமத்தை உயர்த்துவோம். இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசுவே ஆமென். உம் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானது. ஹல்லேலூயா. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்த, உங்க நாமத்தை நாங்கள் ஆராதிக்க, தொழுது கொள்ள, அதன் மூலமாக எங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை நீர் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் சபைக்கும் எங்கள் தேசத்துக்கும் நீங்க தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உங்க நாம மகிமைப்படுவதாக. உம்முடைய கர்த்தரை எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்க கற்றுக் கொடுத்த இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த புதிய நாளை தந்த ஆண்டவர் இந்த நாள் முழுதும் அவர் நம்மை நடத்துவாராக. இந்த நாளின் தேவ வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தலாம். நம்ம எடுத்துக்கொள்வோம் சங்கீதங்களின் புத்தகம் 91வது சங்கீதத்தின் சில வார்த்தைகளை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 91 முதல் வசனத்திலிருந்து. வேத புத்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை வாசிக்கலாம். மனப்பாடமாய் கூட சொல்லலாம். வாசிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாசித்த 4 வேத வசனங்களிலும் எப்படி சங்கீதக்காரராகிய தாவீது தேவனை சார்ந்திருக்கிறார் என்பதை இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இதில் இன்றைக்கு தியானத்துக்காக 3வது வசனத்தின் முதல் வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவன் என்பதை நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தில் பலவிதமான கண்ணிகள் நமக்கு வைக்கப்படுகிறது. கண்ணி எதற்காக வைக்கப்படுகிறது என்றால், பொதுவாக வேடர்கள் வலை விரிப்பார்கள் பறவைக்கு கண்ணி வைக்கும்படியாக. அதே போல மிருகங்களை பிடிக்கும்படியாக பலவிதமான கண்ணிகளை வைக்கிறார்கள். அநேக இடங்களில் கேள்விப்படுகிறோம் கண்ணி வெடிகள் என்று கேள்விப்படுகிறோம். மனுஷர்களை அழிக்கும்படியாக, தேசத்தை பாழாக்கும்படியாக. நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம் மீது கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறார். சத்ருவானவன் கண்ணி வைக்கிறான். கண்ணி என்பது மனுஷனுடைய கண்ணுக்கு புலப்படாதது. அது பார்ப்பதற்கு கவர்ச்சியானது. அது பார்ப்பதற்கு நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடியது. அதுபோல அந்த கண்ணி என்பது நம்முடைய அறிவுக்கு கூட புலப்படாதது. அந்த கண்ணி எதற்காக வைக்கப்படுகிறது என்றால், அது ஒரு ஜீவனை அழிப்பதற்காக, அதனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து அதனை கொண்டு போவதற்காக வைக்கப்படுவதுதான் கண்ணி. நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், அவர் நம்மை கண்ணிக்கு விலக்கி பாதுகாக்கிறார். அந்த கண்ணியிலிருந்து அவர் நம்மை தப்புவிப்பேன் என்று இந்த காலை வேளையிலும் அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த கண்ணி வேடனுடைய கண்ணியாக இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், சத்துரு கண்ணி வைக்கிறான்.
அதுபோல அந்த கண்ணி மரண கண்ணியாய் காணப்படுகிறது. கண்ணி என்பது ட்ராப் அல்லது ஸ்னாஸ் ஆஃப் ஈவில். அந்த கண்ணியில் கால் அகப்படும் பொழுது பலவிதமான பாடுகளுக்கு உட்படுகிற காரியமாக இருக்கிறது. சில மிருகங்களை பிடிக்கும்போது சொல்லுவாங்க, உதாரணமா யானையை பிடிக்கிறதுக்கு சொல்லுவாங்க, ஒரு பெரிய குழியை வெட்டி அதுக்கு மேல இலைத்தலைகள் எல்லாம் போட்டு மூடி வைத்திருப்பாங்க. அந்த இலைத்தலைகளை பார்த்து கவர்ந்திழுக்கப்படுகிற அந்த யானையானது அதை சாப்பிட வரும் பொழுது அதுக்குள்ளாக விழுந்து அதை பிடிக்கிறவங்க கைக்கு ஒப்புவிக்கப்படுகிறது. இதே போலதான் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் பலவித சூழ்நிலைகளில் சிக்கிக்கொள்ளும்படியாக சத்துரு கண்ணி வைக்கிறான். இன்றைக்கு நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற கண்ணிகளை முதலாவது புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நமக்கு விரிக்கப்பட்டிருக்கிற வைக்கப்பட்டிருக்கிற கண்ணிகளிலிருந்து தப்பிக்கொள்ள நம்முடைய ஆண்டவர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கண்ணிகளிலிருந்து தப்பிக்கிற ஆண்டவர். நாம் தப்பிக்கொள்ள நமக்கு ஆலோசனை கொடுக்கிற நல்ல தேவனாகவும் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எகிப்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வரும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக ஆலோசனைகளை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது ஒரு வார்த்தை தம்முடைய பிள்ளைகளாகி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார். எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 34வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யாத்ராகமம் 34வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், அநேக ஆலோசனைகளை கொடுக்கிறார். சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், யாத்ராகமம் 34:12 வாசிக்கிறோம், நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடே உடன்படிக்கை பண்ணாத படிக்கை எச்சரிக்கையாயிரு, பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் சத்துரு வைத்திருக்கிற கண்ணியில் சிக்கி கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர் முன்னதாகவே ஆலோசனை தருகிறார். இந்த இடத்தில் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஆலோசனை தருகிறார் என்றால், நீ போய் சேருகிற தேசமானது அந்நிய ஜனங்கள் இருக்கிற தேசம். அந்நிய ஜனங்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்றால், பலவிதமான வழிபாடுகளை உடையவர்களாய் இருக்கிறார்கள், பலவித கலாச்சாரங்களை உடையவர்களாய் இருக்கிறார்கள், பலவித தேவனுக்கு புறம்பான பழக்க வழக்கங்களை உடையவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேசத்தின் ஜனங்களோட நீ போய் வாசம் பண்ண போகும் பொழுது, அங்கே போய் நீ சேருகிற பொழுது என்ன பண்ணக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், நீ அந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாதே என்று சொல்லுகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் நாம் இருக்கிற தேசத்தின் ஜனங்களோட, அதாவது நம்ம தேசத்தின் ஜனங்களோட என்று சொல்லும் பொழுது நம்ம இருக்கிற இந்த லிட்டரலான ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை. அவங்களுடைய மாறுபாடான வேதத்துக்கு புறம்பான பழக்க வழக்கங்களில் நாம் கலந்து கொள்ளாதபடி, அவர்களோட நாம் உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டுமா. ஏனென்றால் ஆண்டவர் அந்த வார்த்தையை முடிக்கும் பொழுது சொல்லுகிறார், அது உனக்கு கண்ணியா இருக்கும். பண்ணினால், நீ உடன்படிக்கை பண்ணினால் அது உனக்கு கண்ணியா இருக்கும். இன்றைக்கு சில காரியங்களை நாம் சிக்கி இருக்கிறோம், சில வியாதிகள் உண்டாயிருக்கிறது, சில பிரச்சனைகளில் மாட்டி இருக்கிறோம், சில தேவையில்லாத அலைச்சல்களோட சென்று கொண்டிருக்கிறோம், சில தேவையில்லாத மன உளைச்சலுக்குள்ள ஆயிருக்கிறோம். இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற கண்ணிகளின் அடையாளங்கள். ஏன் இந்த கண்ணி வந்திருக்கிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோமா, ஒப்பந்தம் செய்திருக்கிறோமா, கலந்திருக்கிறோமா? சங்கீதங்களின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 106வது சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 106வது சங்கீதம் 36வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 106:36 அதில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். 34 வாசிக்கலாம். கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை, ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள், அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களோட எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என்று பாருங்களேன்.
அவர்களை ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து அல்லது பாவத்திலிருந்து ஒரு நுகத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கினது மட்டுமல்ல, அவர்கள் முற்றிலுமாக விடுதலையாய் வாழ வேண்டும், மீண்டுமாய் சத்துருவின் கையில் அகப்பட்டு கொள்ளக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அவர்களுக்கு அநேக ஆலோசனைகளை ஆண்டவர் தருகிறார். ஆனால் இந்த ஜனங்கள் அவைகளை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு முற்றிலுமாய் அவர்கள் கீழ்ப்படி அவர்களுக்கு மனதில்லாமற் போயிற்று. ஆகவேதான் சங்கீதம் 106 வாசிக்கிறோம், அவர்கள் தேவன் தங்களுக்கு சொன்னபடி அவர்களை அழிக்கவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் அன்றைக்கு ஜனங்களை அழிக்கும்படி சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் சில பழக்க வழக்கங்களை நம்மை விட்டு தூக்கி போட சொல்லுகிறார். சில உடன்படிக்கையை முறிக்க சொல்லுகிறார். சில விஷயங்களை நம்மளை வெளியே வர சொல்லுகிறார். ஆலோசனை கொடுக்கிறார். அப்படி ஆலோசனை கொடுக்கும் பொழுது அவைகளை நாம் செய்கிறோமா? தேவ ஆலோசனைக்கு உட்பட்டு நடக்கிறோமா? தேவன் சொல்லுகிறவைகளை கேட்கிறோமா? அல்லது மீண்டும் மீண்டும் நம்முடைய கால்களுக்கு நம்முடைய ஆத்துமாவுக்கும் கண்ணிகளை வருவித்து கொண்டிருக்கிறோமா? இதில் போடப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவன் சொன்னபடி அழிக்கவில்லை. ஆண்டவர் சொல்ற, அமெரிக்கரை அழித்து போடு, முற்றிலும் சர்வசங்காரம் பண்ணு. ஆனால் செய்யாததினால் அவர்கள் அமலேக்கியர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்ணியாய் மாறிவிட்டார்கள். இன்றைக்கு சில பாவங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்னும் விட்டு வைத்திருக்கிறதுனால் நம்முடைய வாழ்க்கையின் பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் சுதந்திரிக்க கூடாத படிக்கு அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் கண்ணியாயிருக்கிறது. அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் அடுத்த வசனத்தில், ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று. அவர்களோட நாம் கலந்து போவதினால், சில பழக்க வழக்கங்களுக்கு உட்படுவதினால் என்ன நடக்கிறது என்றால், அவர்களுடைய கிரியைகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளாகிய நம்முடைய வீட்டில் நடக்கிற சில விசேஷங்களை சற்று யோசித்து பாருங்கள். உலகத்தார் பண்ணுகிற அதே விசேஷங்களை நம்ம வீட்டில் பண்றோம். உலகத்தாருடைய சில பாரம்பரியங்களை நம்ம பண்றோம். விட்டு வந்த சில காரியங்களை நம்ம வீட்டில் இன்னும் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். நம்ம வாழ்க்கையோடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் எதுல தெரியும்? நம்ம வீட்டில் நடக்கிற விசேஷத்துல தான் தெரியும். நம்ம வீட்டில் நடக்கிற சந்தோஷமான துக்ககரமான சூழ்நிலைகள்ல நம்முடைய வாழ்ந்து வருகிற வார்த்தை, நம்ம செய்யற காரியங்கள், பழக்க வழக்கங்கள், அதில் செய்யற முறைமைகள் நம்ம எப்படிப்பட்ட வேதத்துக்கு உதாரணமா இருக்கிறோமோ, அல்லது இந்த உலகத்தின் பாரம்பரியங்களை இன்னும் நம்ம கற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் அவைகளிலிருந்து புரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை போதித்து அவர் வழி நடத்துவாராக. இந்த காலை வெளியிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, வேடனுடைய கண்ணிக்கு உன்னை விலக்கி பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த உலகத்தின், இந்த ஜனத்தின் இன்னும் பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அவைகளில் கலந்து அவைகளை செய்து கொண்டிருப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு வைத்திருக்கிற கண்ணியில் இன்னும் சிக்கியிருக்கிறோம் என்ற அர்த்தம். பல காரியங்களை நாம் உலகத்தின் முறைமைக்காக நம்ம செய்கிறோம். உலகத்தால் செய்கிறது போலவே செய்கிறோம். இந்த சமுதாயம் என்ன செய்தோ அதுவே செஞ்சுட்டு இருக்கிறோம். தெய்வ பிள்ளைகள் என்ற ஒரு மாறுபாடான வாழ்க்கைக்கு உட்படாமல் நம்ம இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கிறோம். அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் பெற்றாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற அந்த ஜனங்கள் மாறுபாடான ஜனங்களை விட்டு தங்களை விலக்கி காத்து கொண்டாங்க. இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளாகிய நாம், வேதத்தை வாசிக்கிற நாம், ஜெபிக்கிற நாம், தேவனிடத்தில் எல்லாவற்றையும் எதிர்பார்க்கிற நாம், இன்றைக்கு மாறுபாடான ஜனங்களை விட்டு நாம் விலக்கி காத்துக்கொள்ள முடிகிறதா? கர்த்தர் வேடனுடைய கண்ணிக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறார் என்றால், நாம் நம்மை இந்த மாறுபாடான ஜனங்களை விட்டு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த 106வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள், அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. நம்ம சொல்றோம், இல்ல நான் சும்மா தான் அவங்களோட உடன்படிக்கை பண்றேன், சும்மா தான் நான் அவங்க கூட நான் உரையாடுகிறேன், சும்மா தான் நான் அவங்களோட சும்மா தான் நாங்க போய் இருக்கிறோம். இல்ல, அந்த சும்மா 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 சாதாரணமா எடுக்கிற விஷயங்கள் நம்மை படுகுழிக்குள் ஆழ்த்துகிற, கண்ணுக்கு புலப்படாத கண்ணியாய் இன்றைக்கு காணப்படுகிறது. கர்த்தர் அவைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பாராக. கர்த்தர் அவைகளிலிருந்து நம்மை தப்புவிப்பாராக. கர்த்தர் அவைகளில் நாம் இன்னும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிப்பாராக. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஒருவேளை இன்றைக்கு நம்ம வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களை ஆராதிக்கவில்லை,
தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையையும் நாம் கொடுக்காதபடிக்கு மாம்சீகமாய் மனுஷீகமாய் சுய சித்தத்தின்படி ஓடிக்கொண்டிருப்போம் என்றால் கண்ணிகளில் சிக்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அவர் உன்னை வேறொன்றைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார் என்றால், இன்றைக்கு நாம் விலக வேண்டிய காரியங்களில் அந்நியரோட உடன்படிக்கை பண்ணியிருப்போம் என்றால், அந்நிய காரியங்களோட உடன்படிக்கை பண்ணியிருப்போம் என்றால், தேவன் நம்மை விட்டு விலக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த காரியங்களை விட்டு முற்றிலுமாய் விலகாமல் இருப்போம் என்றால், அவைகளிலிருந்து விலகி கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கண்ணிகள் தெரிப்புண்டு போக கர்த்தர் உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நீ நல்ல தேவனப்பா. வேடனுடைய கண்ணிக்கு விலக்கி பாதுகாப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், நாங்கள் எவைகளில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை நீ நேசிப்பதினால் அநேக ஆலோசனைகளை தருகிறீர். இஸ்ரவேல் ஜனங்களை நீர் எப்படி பராமரித்து வந்தீரோ அதுபோல எங்களை நீர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் பராமரிக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் அறியாமையினால் ஆண்டவரே பலவித கவர்ச்சியினால், பலவித உலகத்தின் ஆதாயத்துக்காக, பலவித உலக உறவுகளை விடக்கூடாத படிக்கு அவைகளில் சிக்கிக் கொண்டு இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை கண்ணிகள் அகப்பட்டிருப்போம் என்றால், இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால பலவித கண்ணிகள் அகப்பட்டு தங்களுடைய மரண கண்ணிகளை சிக்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை விட்டு ஒதுக்கி ஆண்டவரே இந்த வேடனுடைய கண்ணிக்கு தப்புவித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை நீதியின் பாதையில் நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுகம்பலன், ஆரோக்கியம், தீர்க்காயுசு உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை இந்த நாள் முழுவதும் நம்மை நடத்துவதாக. ஆமீன்.